நான் ரொம்ப ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா டெரரியம் செட் பண்ணிட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் அதுக்கு வந்து என்கிட்ட இருக்கிற பிளான்ட் அது இதில் கொஞ்சம் பிளான்ட் எடுத்துட்டேன். மாஸ்லேயே கொஞ்சமாக எடுத்துக்கிட்டேன் பிளான்ட்டு. ஸோ வந்து இந்த கிளாஸில் தான் ரெடி பண்ண போகிறோம். கிளாஸே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல. ஸோ இந்த கிளாஸில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து கார்டன் சாயில் யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ கார்டன் சாயில் உங்கள்கிட்ட செம்மண் கோகோபீட் இருந்தால் கூட யூஸ் பண்ணி 2 மிக்ஸ் பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டாவது ஒயிட் சாண்ட். ஸோ ஒயிட் சாண்ட் கொடுத்துட்டு இது வந்து அப்புறம் வந்து சாண்டில் கொடுக்கலாம். அப்புறம் பிளாக் சாண்டிலாம் கொடுத்தா இது வந்து லேயர் பை லேயர் கொடுக்கும்போது பார்க்குறது ரொம்ப அழகாக இருக்கும். ஆனால் ஒயிட் சாண்ட் எடுத்தது எங்கள் அக்கா பார்த்தாலும் வச்சுக்கோங்க கண்டபடி கத்துவோம். அதனால் வந்து நான் ஒயிட் சாண்டோட முடிச்சுட்டேன். இல்லைன்னா நம்மளோட பட்ஜெட் தாண்டிடும். அதனால் அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா கார்டன் சாயில் யூஸ் பண்ணிவிட்டு ஸ்ப்ரே பண்ணிட்டு நம்மக்கிட்ட வந்து பிளான்ட்ஸ்லாம் வந்து இருக்குது. அந்தந்த பிளான்ட்ஸை கொடுத்துட்டு இது நிறைய பிளான்ட்ஸ்லாம் கொடுக்கல. குட்டி பிளான்ட்ஸ் 2-3 கொடுத்துருக்கேன். ஸோ பெரிய பிளான்ட்ஸ் ஒன்று கொடுத்துருக்கேன். மாஸ் வந்து கம்மியாக தான் கொடுத்துருக்கேன். ஸோ ரொம்ப லோவாக தான் பண்ணியிருக்கேன். இதில் ரொம்ப காஸ்ட்லியான எதுவுமே பண்ணல. எக்ஸ்ட்ரா பிளான்ட்ஸுமே எது கொடுக்கல. பார்க்கறதுக்கு சூப்பராக இருந்துச்சு லுக்கு. ஸோ நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் டெரரியம் செட் பண்ணுங்கள். மறக்காமல் பேஜ் ஃபாலோ பண்ணிங்க.